இதுவரைக்கும் எங்கள் நாட்டுக்குள்ளே நடக்காத ஒரு மிகப்பெரிய முக்கியமான வரலாற்று சம்பவம் இன்றைக்கு நடந்திருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் நடந்திருக்குது. இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதுக்காக இந்த கைது நடவடிக்கை நடந்தது, இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன, இப்போங்கிற நாட்டுக்குள்ளே என்ன தான் நடந்து கொண்டிருக்குது, நிறைய சம்பவங்கள் தான் நடந்து கொண்டிருக்குது. அதுக்குள்ளே முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவமாக தான் இந்த சம்பவம். இலங்கைக்குள்ளே இது வரைக்குமே முன்னாள் ஜனாதிபதிகள் எந்த ஒரு காலகட்டத்திலுமே கைது செய்யப்பட்டதில்லை. முதலாக கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க வரலாற்று பதிவாக இந்த சம்பவம் மாறி இருக்குது. என்னதான் நடந்ததுன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இதுக்கான காரணத்தை தெளிவாக உங்கள்ட்ட சொல்ல போகிறோம். ஸோ என்ன விஷயம் மட்டும் உண்டா முதலிருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரைகாலன். அதனால தெளிவாக பார்க்குறதுக்கு முதல் என்ன சொல்லுக்கு பஞ்சாராவது புதுசாக வந்து பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தொடர்ச்சியான நியூஸ் அனலைஸ் அப்டேட்ஸ் அதே மாதிரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதே மாதிரி யாராவது பர்சனலாக ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் VK கரைகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொஃபைலும் எங்கள் மாதிரி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதோட கடைசியில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷாப் பண்ணிட்டுருங்க. ஓகே, இலங்கையினுடைய 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கைக்குள்ள 2022ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் கோட்டாபய ராஜபக்சவனுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதுக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு மே மாதத்துக்கு பிறகு இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்று கொண்ட ஒரு நபர் தான் இந்த ரணில் விக்ரமசிங்க. அப்போ இருந்த ஆட்சியாளர்கள் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் முழு பேருமே SLPP கட்சியினுடைய ராஜபக்சகளினுடைய அந்த உறுப்பினர்கள் என்றபடியாக அவர்களால் இடைக்கால ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு ஆட்சி பீடம் ஏறின ஒரு நபர் தான் இந்த ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதி. இவர் எதுக்காக இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னால், ஒரு வரலாற்று சம்பவமாக ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டிருக்காருன்னு சொன்னால், இவர் ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 22, 23ஆம் தேதிகளில் இவரும் இவருடைய மனைவியினுடைய ஒரு பட்டமளிப்பு விழாவுக்காக கிராஜுவேஷனுக்காக பிரித்தானியாவுக்கு இவரும் இவருடைய மனைவியும் அவர்களோடு சேர்த்து ஒரு 10 பேரும் ஒரு தனிப்பட்ட பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அது ஒரு அரசாங்கத்தினுடைய பயணம் கிடையாது. ஒரு உத்தியோகபூர்வமாக இலங்கைக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் ஒரு சந்திப்பை மேற்கொள்றதுக்காக நடந்த ஒரு பயணம் இல்லை. இவர்களுடைய தனிப்பட்ட பயணமாக ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த பயணத்துக்காக அவர்களால் 16.9 மில்லியன் ரூபாய், கிட்டத்தட்ட 1.7 கோடி ரூபாய் பணம் அந்த பயணத்துக்காக செலவிடப்படுது. அந்த செலவிடப்பட்ட அந்த 1.7 கோடி ரூபாய் பணமும் யாருன்ற பணம்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்க உழைச்சி சம்பாதிச்ச அவருடைய பணம் கிடையாது. இலங்கையினுடைய அரசாங்க நிதியிலிருந்து பெறப்பட்ட பணம் தான் இவர்களுடைய தனிப்பட்ட செலவுக்காக பயன்படுத்தப்படுகிறது. அந்த அரசாங்கத்தினுடைய பணத்தை பயன்படுத்தி இவர்கள் தனிப்பட்ட பயணத்தை மேற்கொண்ட அந்த குற்றச்சாட்டில் தான் இப்போ இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படுகிறார். அதுவும் சாதாரணமாக இல்லை. இவர்கள் எப்படி இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள்னு சொன்னால், 2023ஆம் ஆண்டு செப்டம்பருக்கு முதல் அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் இலங்கை நாட்டிலிருந்து உத்தியோகபூர்வமான ஒரு பயணம், ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வ பயணம் திட்டமிடப்பட்டிருக்குது. இவர் இடைக்கால ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில் நிறைய நாடுகளுக்கு பயணம் செய்திருந்தார். இலங்கையினுடைய அபிவிருத்திக்காக திரும்பவும் இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாட்டை கட்டியெழுப்பணும் என்ற பெயரில் நிறைய நாடுகளுக்கு பயணம் செய்திருந்தார். அந்த மாதிரியான ஒரு பயணத்தில் அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் ஒரு பயணம் திட்டமிடப்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு போனதுக்கு பிறகு இடையில அந்த பயணம் போய்கொண்டிருந்த நேரத்தில் இடையில தான் திடீரென்று செப்டம்பர் 22, 23ஆம் தேதிகளில் உடனடியாக பிரித்தானியாவுக்கான பயணம் திட்டமிடப்பட்டு இவர்கள் பிரித்தானியாவுக்கு போயிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு திரும்ப அது உத்தியோகபூர்வ பயணம் என்ற மாதிரி மாற்றப்பட்டதா, ஒரு திட்டமிடப்பட்டு டைவர்ட் பண்ணப்பட்டு அது உத்தியோகபூர்வ பயணம் மாதிரி மாற்றப்பட்டு தான் திரும்ப இலங்கைக்கு வந்ததாக சொல்லப்படுது. ஆனால் அதுக்கு பிறகு இவர்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டதுக்கு பிறகு புதிய அரசாங்கம் இப்போ இருக்கக்கூடிய NPP அரசாங்கம் பதவியேற்றதுக்கு பிறகு இந்த விஷயங்கள் எல்லாமே விசாரிக்கப்பட்ட இடத்துல தான் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்படுது. இவர்கள் தனிப்பட்ட பயணத்துக்காக அரச நிதியை பயன்படுத்தி ஒரு அரச நிதியினுடைய மோசடியை மேற்கொண்டிருக்கார்கள்ன்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினர் இவருடைய செக்ரட்டரியிட்ட இவருடைய தனிப்பட்ட செயலாளராக இருந்த சண்ட்ரா பெரேரான்றவர்கிட்டையும் இவருடைய உத்தியோகபூர்வ அரச செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்க இவர்கள் 2 பேரிட்டையும் விசாரணைகள் இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அவர்கள்ட்டிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தினுடைய அடிப்படையில் இவரை குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைக்காக இன்றைய நாளில் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைச்சிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு காலையில் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்னிலையாகியிருந்தார். அவர்கிட்ட கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் வாக்குமூலம் பெறப்பட்டது. அந்த வாக்குமூலம் பெறப்பட்டதுக்கு பிறகு இன்றைய நாள் மதிய நேரம் ஒரு செய்தி வெளியாகுது.
இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சிஐடியினரால் உத்தியோகபூர்வமாக கைது செய்யப்பட்டு விட்டார் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸாக இப்போ இலங்கைக்குள்ளே இந்த ஒரு செய்தி தான் மாறி இருக்குது. இவரோட போனவர்கள் இவரும் இவருடைய மனைவியும் மட்டும் கிடையாது, இவரோட இன்னும் 10 பேர், தனிப்பட்ட ரீதியில் ஒரு 10 பேர், மொத்தம் 12 பேர் இந்த பயணத்தில் அரசாங்க நிதியை பயன்படுத்தி போனதா ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. ஒரு மிகப்பெரிய பிரேக்கிங் நியூஸாக நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இலங்கைக்குள்ளே இதுவரைக்கும் நடக்காத ஒரு வரலாற்று ரீதியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு சம்பவமாக ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்பட்டது இப்போ இந்த விடயம் இலங்கைக்குள்ளே மாறி இருக்குது. அதே மாதிரி நேற்றைய நாளில் இலங்கையினுடைய முன்னாள் ஐஜிபி போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனும் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் மேலேயும் நிறைய குற்றங்கள் சுமத்தப்பட்டு அதுக்கான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அவர் கைது செய்யப்பட்டு அந்த சிறைச்சாலை வாகனத்தில் ஏற்றி கொண்டு போகும்போது தலையை ஃபுல்லாக கவிழ்த்து தன்னையை மறைச்சு கொண்டு தான் அந்த இடத்துலேருந்து போயிருந்தார். ஏன்னு சொன்னால் முன்னாள் ஐஜிபின்னு சொல்லி எல்லா போலீஸாருக்குமே ஒரு அதி உயர் பதவியில் இருந்த ஒரு நபரை அந்த காவல்துறை அவர்கள் ஆக குறைஞ்ச அந்த சிப்பாய்கள், குறைஞ்ச பதவியில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் கைது செய்ய கொண்டு போகும்போது எவ்வளோ ஒரு அவர்களுக்கு ஒரு மானக்கேடாக இருக்கும். அது அவர்கள் சரியாக இருந்திருந்தால் அந்த நிலைமைக்கு அவர்கள் வந்திருக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் அப்படி கொண்டு போகும்போது அவர் அதை தாங்க முடியாமல் அந்த வேனுக்குள்ளே குனிஞ்சு கொண்டு ஊடகங்களுக்கு தன்னை முகத்தை காட்டாமல் குனிஞ்சு கொண்டு அந்த வாகனத்துக்குள்ளேருந்து போயிருந்தார். இப்போ ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஊடகவியலாளர்கள் அவருடைய சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இப்போ குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முன்னால் இப்போ நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணி கொடுக்குற நேரத்தில் முன்னிலை ஆகிறார்கள். நான் வீடியோஸில் உள்ள ஃபோட்டோஸில் வந்து ஆட் பண்ணுவேன், எடிட் பண்ணும்போது ஆட் பண்ணுறேன், அந்த ஃபோட்டோஸ் வந்திருந்தா. ஸோ தொடர்ச்சியான நிறைய முக்கியமான அடுத்தடுத்த திருப்பகட்டமான சம்பவங்கள் எல்லாம் இலங்கைக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிருக்குது. இந்த 16.9 மில்லியன்ன்றது அந்த ஊழல்வாதிகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் குறைவு தான். இவருக்கே இந்த நிலைமைன்னு சொன்னால் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? பெரிய பெரிய ஊழல்கள் செய்துட்டு பெரிய அளவிலான பணத்தை விழுங்கி போட்டிருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமை என்னவாக போகுதுன்றதான் அடுத்த கட்டமாக மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இப்போ மாறி இருக்குது. இதை விட பெரிய பெரிய சம்பவங்களெல்லாம் பண்ணாக்களெல்லாம் இன்னுமே நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் அவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட செயல்பாடுகளை இளைஞரோட குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொள்கிறார்கள்ன்றதை. இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் இதுக்குள்ளே பார்க்க வேண்டிய இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால், இவ்வளவு காலமும் ஆட்சி மாற்றங்கள் நடந்திருக்குது. ராஜபக்சர்கள் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள், அதே மாதிரி மைத்ரிபால சிறிசேன ஆட்சியில் இருந்தார், பிறகு ரணில் விக்ரமசிங்கே இருந்தார். இந்த ஆட்சி மாற்றங்கள் எல்லாமே பெரிய அளவிலான பதவியில் இருந்தவர்கள் யாருமே பெரிய அளவில் உண்மையை சொல்லப்போனால் கைது செய்யப்படலை. ஆனால் இந்த புதிய அரசாங்கம் மாறினதுக்கு பிறகு பெரிய பெரிய பதவியில் இருந்தவர்கள் மீதான நிறைய குற்றங்கள் சுமத்தப்பட்டு லஞ்ச ஊழல்களிலிருந்து சகல விஷயங்களுமே ராஜித சேனாரட்ன மேலே கூட நேற்று லவுட் ஸ்பீக்கர் போட்டு அவருடைய வீட்டுக்கு முன்னால் எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணியிருந்தார்கள் இலங்கையினுடைய லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு. ஏனென்றால் அவர் சரியான நேரத்தில் அவர்கள்ட்ட முன்னிலை ஆகலைன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரியான நிறைய முக்கியமான பதவியில் இருந்தவர்கள் கூட இப்போ கைது செய்யப்படுறதையும் விசாரணைக்காக அழைக்கப்படுறதையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஒரு பக்கம் இதை அந்த ஊழல் செய்தவர்கள் எங்கள் மீதான ஒரு அடக்குமுறை, இவர்கள் எங்களை பழிவாங்க நினைக்கிறார்கள், அரசியல் பழிவாங்கன்னு சொல்லி சொன்னால் கூட அவர்கள் செய்த குற்றத்துக்காக தானே அவர்கள் உண்மையிலேயே கைது செய்யப்படுறார்கள். அவர்கள் செய்த குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டதாக தானே இருக்குது. அப்போ இந்த புதிய அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் இந்த ஊழல்வாதிகளை ஒழிக்கிறதுக்கான செயல்பாடுகளை இப்போ துரிதமாக முன்னெடுத்து கொண்டிருக்கிறது தான் எங்களால் ஒரு பக்கம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் எப்படிப்பட்ட நடவடிக்கைகள் தான், எவ்வளவு எங்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்த போகிற நடவடிக்கைகள் தான் நடக்குதுன்றதை. ஸோ அந்த நியூஸ் எல்லாமே வரும்போது உடனுக்குடனே எல்லாத்தையுமே அப்டேட்டாக உங்களுக்கு நான் உடனுக்குடனே அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கிளற கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்கணும்னு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஒரு ஆப்ஷன் சொல்லுங்கள். அப்போ அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுக்குறேன், நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ மீண்டும் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.